ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களோடு கூட பேச உம்மைத்தான் அழைக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளவும், சேவிக்கவும், உம்மை பணிந்து கொள்ளவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய பிரசனத்தின் கிருபையை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும், தகப்பனாகிய தேவனே, எங்களுடைய நிலைமைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்ற சூழ்நிலையாய் மாறத்தக்கதான கிருபையை பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் கர்த்தராலே ஜெயம் பெறவும், உம்முடைய சத்தியம் உள்ள வார்த்தை எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து கடந்து வர வேண்டும். அது உம்மிடத்தில் மட்டும்தான் இருக்குது. அது உங்ககிட்டந்தான் கடந்து வரணும். அந்த வார்த்தை எங்கள் பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் திரியக தகப்பனாகிய ஆட்டுக்குட்டியானவரே, பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அதை தர முடியும். அதுக்காக ஆவியானவரே எங்களுக்கு கொடுத்த எங்கள் தகப்பனே, ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு இந்த சத்தியத்தின் வார்த்தைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நேரே தந்து போதித்தருளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே தகப்பனே, உம்மை அழைக்கிறோம். வருவீராக வருவீராக தகப்பனே, பாதம் மணிந்து அழைக்கிறோம். வருவீராக வருவீராக பொறுப்படுத்து கொள்ளும். மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் ஆண்டவரே, உணர்வுகளும் நீர் கொடாதவைகளும் வேதத்துக்கு புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் ஒருபோதும் என்னிலே ஆண்டவரே வாழ்நாள் முழுதும் காணக்கூடாதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய தகப்பனுடைய தூய இரத்தத்தினாலும் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக, சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனாகிய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தமும் நாமமும் வார்த்தையும் உடைய வசனமும் உடைய அளவல்லாத அபிஷேகமும் எண்ணெயும் ஆண்டவரே, நீர் தருகிற புது புது எண்ணெயாகிய ஆவியானவருடைய அளவில்லாத நிறைவும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய நற்குணங்களும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய அளவற்ற கிருபையும் இரக்கமும் அன்பும் எண்ணெயும் உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டு கொள்வதாக உமது கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த திருநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு கிறிஸ்துவில் ஒரு மனம், கிறிஸ்துவில் ஒரு மனம் என்கிற வார்த்தையிலே தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வரார். அவர் இருக்கிறார். அவரை நம்புகிற ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். அவரை உண்மையாய் தேடுகிற ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். உண்மையாய் அவரை நம்பி அவர் பாதத்தில் அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். எங்கே இருக்கிறாங்களோ உலகத்தில், எந்த மூலையில், எந்த எல்லையில், எந்த இருப்பிடத்தில், எந்த வாசஸ்தலத்தில் இருக்கிறார்களோ அங்கே அவர்களோடு தேவன் இருக்கிறார். இங்கு இருப்பது போல அவரை பரிசுத்த அன்பின் தேவனை ஆராதிக்கிற, உண்மையாய் ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற யாவரோடும் அவர் இருக்கிறார். ஒருவர் அவரோடு கூட இருக்கும் போதும் இருக்கிறார். 2 பேர் 3 பேராக இருக்கும் போதும் இருக்கிறார். நான் ஒரு இடத்துல, ஒரு சபையில், ஒரு இடத்துல ஐக்கியமாக இருக்கிறேன் என்றதுனால இருக்கிறார் இல்லை. அவரோடு கூட ஐக்கியமாக இருந்தால் அவர் நம்மோடு இருக்கிறார். அவரோடு கூட நாம் இருக்கிறோம். நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் கொண்டு வருகிற எல்லா தீங்குகளையும், தீமைகளையும், நாசம் மோசங்களையும், கொடூர வார்த்தைகளையும் அவர் அழித்து, அவர் தமது வார்த்தையை அனுப்பி, அவர் கண் எல்லாம் பார்க்குது, அவர் காது எல்லாவற்றையும் கேட்குது. அவர் கண்ணு பார்க்காதது எதுவுமே கிடையாது. அநேக வேளைகளில், சில வேளைகளில் அவர் பார்ப்பதை நாம் மறந்து விடுகிறோம். அங்கே தவறு, தப்பிதம், பரிசுத்த குலைச்சல்கள் உண்டாகுது. ஆனால் பார்க்கிற தேவன் நம்மை அழிச்சிராதபடி நமது வேரில் மன்னிப்பும் இரக்கமும் பாராட்டி இழந்த ஐக்கியத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிற தகப்பன் பூமியில் அவர் ஒருத்தர் தான். சகலவற்றிலும் அவர் ஒருத்தர் தான். இதுலேயும் அவர் ஒருத்தர் தான். அந்த தேவன் பேசுகிற தேவன். நாம் பேசுகிறது ஒருபுறம், ஆனால் அவர் பேசுகிறதை நாம் கேட்கும்படி செய்கிற தகப்பன் அவர்.
நமக்காக வக்காலத்து வாங்கிக்கிட்டு வர்ற தேவன், நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு வருகிற தேவன், நமக்காக யுத்தத்தை நடப்பிக்கிற தேவன், நமக்காக வழக்கை எடுத்து நடத்துகிற தேவன், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், நமக்காக எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் செய்து முடிக்கிற தேவன். அதற்காக அவருடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் ஐக்கியத்தின் ஒரு மனதிலே உருவாக்குகிற தேவன். அவர் யாரை 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 அவர் மனதில் வைத்து எப்படி உருவாக்க வேண்டுமோ அந்த விதமாக அவருக்காக உருவாக்குகிற தேவன். உருவாக்கி கூட இருந்து அது சகலமும் அவர் நாமத்துக்கு மகா மகிமை உண்டாகும்படி சகலத்தையும் அவர்களிலே நிறைவேற்றி முடித்து அவரிடத்திலே வைத்துக் கொள்கிற தேவன். வேற எங்கேயும் கொடுத்துறாத தேவன். அந்த ஒரே தேவனோட கூட ஐக்கியமாக இருப்பதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற நம் யெகோவா தேவனிடத்திலே ஐக்கியமாய் இருப்பதற்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை ஐக்கியம் கொள்ளும்படி வருகிறவர்கள் அநேகராயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஐக்கியம் கொள்வதற்கு தேவன் அனுமதிக்காதவர். தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு தேவன் அனுமதித்தவர்களை தவிர வேறு ஒருவரும் ஐக்கியமாக இருக்க முடியாது. பூமியிலே நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் அவர் ஒருத்தர் தான் நன்மை செய்யணும். நன்மை என்றால் நம் கர்த்தராகிய தேவன் ஒருவர் தான் நன்மை. ஆசீர்வாதம் என்றால் அவர்தான் ஆசீர்வாதம். சுகம் என்றால் அவர்தான் சுகம். ஆரோக்கியம் என்றாலும் அவர்தான் ஆரோக்கியம். ரட்சிப்பு என்றால் அவர்தான் ரட்சிப்பு. மனுஷனை மீட்டெடுக்கிறவரும் அவர்தான். அந்த மீட்பர் அவர்தான். நம்மை விடுவிக்கிறவர், சகலவற்றிலிருந்தும் விடுவிக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். நம்ம எல்லா தீமையிலிருந்தும் நம்ம விலக்கி காக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். நம்மை அனுதினமும் தப்புவிக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அனுதினமும் நம்மை காப்பாற்றுகிறவர் அவர் ஒருத்தர் தான். அவர்தான் நம் சத்துருக்களை அழிக்கிறவரும் அவர்தான். அழிக்கிற சரியான நேரத்தில் ஒன்று கூட தப்பி போகாதபடி அழிச்சு போட்டுருவார். பார்ப்பதற்கு அழிச்சு போடாதபடி அதில் யாராவது யாராவது ஒட்டுருவோடு இருந்தால் அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களோட கூட ஒத்து போடுறவங்க, அவங்களோட கூட ஒத்துழைக்கிறவங்க, அந்தந்த நேரத்துக்கு சத்துருவுக்கு ஒத்துழைக்கிறவர்களை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. தேவனுடைய மகா பெரிய சங்கார அழிவுகள் வரும்போது அதிலே அவர்களும் கடந்து போகக்கூடும். ஏனென்றால் தாவீது சொல்லுகிறார், இரத்த பிரியர்களோடும் பொல்லாதவர்களோடும் ஆண்டவரே என்னை என்ன செய்திடாதீங்க, வாரி கொண்டு போயிடாதீங்க, என்னை அதிலிருந்து என்னை தப்பிச்சிருங்க. அவங்களும் உங்கள் பேரை தான் சொல்கிறாங்க, அவங்களும் உங்கள் பரிசுத்தத்தை தான் சொல்கிறாங்க, அவங்களும் உங்கள் உத்தமத்தை தான் சொல்கிறாங்க, அவங்களும் உங்கள் நடக்கையை குறித்து தான் சொல்கிறாங்க, அவங்களும் உங்களை குறித்து தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள அழிஞ்சு கொண்டு போகிற அந்த அழிவிலிருந்து என்ன செய்திடாதீங்க, எங்களை ஒப்பு கொடுத்துறாதீங்க. பாவிகளாகி எங்கள் மேலே என்னவாயிருங்க, கிருபையாயிருங்க. எங்களை மன்னிச்சு எங்கள் மேலே என்னவாயிருங்க, கிருபையாயிருங்க. கொஞ்ச காலம் உம்மோடு கூட ஐக்கியத்தில் இல்லாதபடி போனோம். ஆனால் உமது மிகுந்த கிருபையின் மன்னிக்கிற கரம் உம்முடைய ஐக்கியத்தில் எங்களை கொண்டு வந்து நிலை நிறுத்திற்று. தேவனுடைய உன்னத சிலுவையின் அன்பு, கல்வாரி அன்பு, அந்த அன்பு நம்ம எல்லா வெட்கத்திலிருந்தும் தூக்கி எடுத்துகிட்டு வந்துடும். எல்லா பண கஷ்டத்திலேருந்தும் தூக்கி எடுத்துகிட்டு வந்துடும். எல்லா கடன்லேருந்தும் தூக்கி எடுத்துகிட்டு வந்துடும். எல்லா மன கஷ்டத்திலேருந்தும் தூக்கி எடுத்துகிட்டு வந்துடும். ஓயாமல் உபத்திரவம் கொடுக்கிறவர்களை ஒருபோதும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டோம் என்றும், மாம்ச இரத்தத்துக்குத்தான் செவி கொடுப்போம் என்றும், எங்கள் சத்தத்துக்குத்தான் செவி கொடுப்போம் என்று சொல்லுகிறவர்களை தேவனுடைய பட்டயம் அவர்களை கண்டிப்பாக சந்திக்கும். அது உருவின பட்டயம், அது வெறுமையாய் திரும்பி வருவதே இல்லை.
திரும்பி எப்படி அவர் வார்த்தையானது திரும்பி வருவதில்லையோ, அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றி முடித்து வரைக்கும் வெறுமையாய் திரும்பி வருவதில்லையோ, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ஆவியும் ஊனையும் எல்லாவற்றையும் ஒருவர் பிரித்து எடுக்கக்கூடிய பட்டயம், தேவனுடைய வார்த்தையின் பட்டயம், வசனத்தின் பட்டயம். அதே நேரத்தில் தேவனுடைய சுவாசத்திலிருந்து வருகிற, சுவாசத்தின் அக்கினிலிருந்து வருகிற பட்டயமானது சத்துருக்களை, நாம் சத்துருக்கள் என்று நினையாதவர்களையும், சத்துருக்கள் என்று நாம் இதுவரைந்தமும் நினையாதவர்களும், நாம் சத்துருக்கள் என்றே தெரியாதவர்களுமா இருக்கிறவர்களும், வெளியரங்கமாகவும் மறைவில் இருக்கிறவர்களையும் சேர்த்து பட்டயம் சீவி கொண்டு கொண்டு சென்றோம். அந்த நாளை அவர் பார்க்கிறார். அந்த நாளை தேவன் பார்த்து துன்மார்க்கரையும் பகஞ்சர்களையும் பொல்லாதவர்களையும் இரத்த பிரியர்களையும் சத்ருவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வானத்துக்கும் பூமிக்கும் மேலாக நிற்கிறவர்களை பார்த்து கர்த்தர் நகைக்கிறார். கர்த்தர் நகைக்கிறார். கர்த்தர் நகைக்கிறார். கர்த்தர் நகைக்கிறார். பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்த வாட்டிகளுக்கும் நீதிமான்களுக்கும் அபிஷேகத்தினால், தேவ அபிஷேகத்தினால், எண்ணெயினால் நிரப்பப்பட்டவர்களுக்கும் விரோதமாக எழும்புகிற சகல தீங்குகளையும், அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வருகிற சகல தீங்குகளையும் தேவன் அழித்து, தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி, சொன்ன ஆசீர்வாதத்தை தந்து, கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகா மகிமைப்படுத்தும்படி எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படி மகிமைப்படுவார். கர்த்தர் மகிமைப்படுவார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர், அவர் வரும்போது அவரை எதிர்கொள்ள அவர் உடையவர்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்கும் வீட்டுக்கும் மண்ணுக்கும் மற்றவைகளுக்கும் இரத்த உறவு சம்பந்தமானவைகளிலே லாயித்து அதிலேயே இருக்கிறவர்களை தேவன் நிச்சயமாய் கைவிடுவார். நிச்சயமாய் தேவன் கைவிடுவார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே என்று கூப்பிட்டால், என் கர்த்தாவே, கர்த்தாவே என்று கூப்பிட்டால், நான் உன்னை அறியேன் என்று சொல்லிவிடுவார். நான் உன்னை அறியேன். நான் டெய்லி பைபிள் வாசித்தனே, டெய்லி ஜெபம் பண்ணனே, டெய்லி இது பண்ணனே, டெய்லி ஆலயத்துக்கு வந்தனே, தசமம் வாங்க 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக கொடுத்துட்டேனே, கூட கொடுத்துட்டேனே, அதோட கொடுத்துட்டேனே, இதை கொடுத்துட்டேனே, ஆலயம் கட்டுறதுக்கு கொடுத்தனே, சர்ச்சு கட்டுறதுக்கு கொடுத்தனே, சர்ச்சில் அதை வாங்கிறதுக்கு கொடுத்தனே, இது வாங்கிறதுக்கு கொடுத்தனே, அப்படி கொடுத்தனே, இது கொடுத்தனே, பாஸ்டருக்கு கொடுத்தானே, அவங்களுக்கு கொடுத்தானே, யாருக்கு கொடுத்தேன், என்ன கொடுத்தேன், ஏது செஞ்சேன், தானம் தர்மம் செஞ்சேன், அப்படி பண்ணேன், இது பண்ணேன், உங்கள் நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், உங்கள் நாமத்தினால எல்லாம் நாங்கள் நோயை குணமாக்கணும். அது எல்லாம் அவர் நாமம் செஞ்சது. அவர் நாமம் செஞ்சது. அவர் வார்த்தை. நான் உபவாசத்தனே, இவ்வளோ உபவாசம் பண்ணனே, இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும்படி நான் பிரயாசப்பட்டனே, அப்படி இருந்தனே, இப்படி இருந்தனே, எவ்வளோ வேணா சொல்லலாம். ஆனால் ஒரே என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவளே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கிடையாது. அவர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் அநேக துன்பங்களை அடைவார்கள், அநேக வேதனைகளை அடைவார்கள். அவர் தவறுகளினால் நடப்பது வேற, தப்பிதத்தில் நடப்பது வேற, அது நியாயம். ஆனால் முகாந்திரம் இல்லாமல் அவர்கள் தண்டிக்கப்படுவதும், அவர்கள் கொடூர கொலைக்கு ஆளாகுவதும், அவர்கள் பொய் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாவதும், இதையெல்லாம் நடக்கும். ஆனால் தைரியமா இருங்க. உங்களை குறித்து பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஒன்றையும் குறித்து கலங்காதிருங்க. இம்மைக்குரிய வாழ்வு அல்ல, மறுமைக்குரிய வாழ்வு உங்களுக்காக கர்த்தராலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு, கர்த்தருடைய ஜீவனாலே, கல்வாரி மரணத்தின் உயிர்த்தெழுதலின் புண்ணியத்தாலே முடிவில்லாத வாழ்வு வைக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு முடிவில்லாத வாழ்வு வைக்கப்பட்டிருக்கு. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பெயரை கடைசி வரையிலும் யாராலையும் கிரிக்கப்படாதபடி தேவன் காத்து, ஜீவ புஸ்தகத்தில் உள்ளவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்திலே இருப்பான். ஜீவ புஸ்தகத்திலே காணப்படாதவன் அக்கினி கந்தக கடலுக்கு பிசாசுகளோடு தள்ளப்பட்டு போவார்கள். அதை அறிந்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்.
தேவன் சகல பாடுகளுக்கும், சகல அக்கினிக்குள்ளும், சகல அவமானங்களுக்கும், சகல சிறுமைக்குள்ளும், சகல கீழ்த்தரமான நடத்துதலுக்குள்ளும் தேவன் அனுமதிச்சு நடத்துவது, தேவன் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த சொக்க தங்கமாக விளங்கி அந்த பரிசுத்த தங்க சொக்கமாகிய பரிசுத்தத்துக்குள்ள அவர் நாமம் மகிமைப்படுவதற்காக. ஆமென். கிறிஸ்துவிலே ஒருமனமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் நடத்தும் விதங்களும், அவர் செயல்படுகிற காரியங்கள் மனுஷனுடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் உணர்வுக்கும் அவன் ஐம்புலன்களுக்கும் எட்டவே எட்டாது. கேட்பார் பேச்சாகிய சாத்தானின் மனுஷராகிய இரத்த உறவுகளையும் கேட்டு அழிந்து போவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் அழிந்து போவார்கள். தேவனாலே தேவனுடைய புஸ்தகத்துக்களை எழுதப்பட்டு நியமிக்கப்பட்டவர்கள் கடைசி பரியந்தமும் கர்த்தருடைய ரட்சிப்பை காத்து கொள்வார்களானால், கர்த்தருடைய நாமத்தினாலும் கிருபையின் இரத்தத்தினாலும் சத்திய வசனத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் காத்து கொள்வார்கள் என்றால் அவர்களுக்கு நித்திய ஜீவனாகிய பரலோக வாழ்வு நிச்சயம், கர்த்தராலே நிச்சயம். அது இல்லாமல் அப்படியும் இப்படியும் அப்படியுமா இருக்கிறவர்களுக்கு, நிலையற்றவர்களுக்கு, இருமனம் உள்ளவர்களுக்கு, இருவழி உள்ளவர்களுக்கு, சந்தேக பிராணிகளுக்கு ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தில் இடமே கிடையாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம், இடமே கிடையாது. ஒரு நாளும் தேவனுடைய இருதயத்தில் இடமே இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாது. பரலோக ராஜ்யத்திலே கல்லன் இடம் பிடிச்சான், 2 கல்லன்ல ஒரு கல்லன் இடம் பிடிச்சான். சில மணி நேரம் தான் இருக்குது மரணத்துக்கு கல்லனுக்கு, ஆனால் இடம் பிடிச்சான். அவனும் கொடிய பாடுகளுக்குள்ளே கவர்ந்து போனான். அவன் தப்பு செய்தவன், அவன் பாவம் செய்தவன், அவன் அக்கிரமம் செய்தவன், கொள்ளையிட்டவன், கொலை செய்தவன், இன்னும் எவ்வளவோ செஞ்சாலும் என்னவோ நமக்கு தெரியாது. அந்த 2 கல்லனுங்களும் அது எங்கே தெரியுமா? கல்வாரி சிலுவையில். அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். விழிப்பாருங்க, 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். வெயிட் பண்ணுங்க. அவ்வளோ கல்லன். ஆனால் அந்த 2 கல்லல்ல ஒரு கல்லன் தான் மனமாற்றம் அடைந்தான். 2 பேர் காதலியும் அதே தான் விழுந்தது. அங்கே நடந்த சம்பவத்தின் காரியங்கள், சத்தங்கள், பேச்சுக்கள் எல்லாம் இந்த 2 கல்லன்களும் நம்மளை நிலைநிறுத்திக் கொள்வோம். 2 கல்லன்ல நம்ம யாருன்னு, 2 கல்லன்ல நம்ம எந்த வகையை சேர்ந்த கல்லன் என்று நியமித்துக் கொள்ளும், பார்த்து கொள்ளுங்க. அங்கே கர்த்தர் விசாரணையில் ஆரம்பித்த நாள்ல இருந்து எத்தனையோ மணி நேரம் நடக்குது. தகப்பன கொடுமை மேல கொடுமை, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பரிசுத்த குறைச்சலுக்காக, நம்முடைய கீழ்ப்படியாமைக்காக, தேவனை புறம்பே தள்ளின துரோகிகளுக்காக, பாவமறியாத அவர் நமக்காக எல்லா பாடுகளையும் அங்கே அனுபவிக்கிறார். அத்தனை அவமானங்களையும் அனுமதிக்கிறார். அத்தனை அறைகளும் அவர்களை அறையிறாங்க. அவர் பிதாவோடு ஐக்கியமாகவே இருந்தார். பிதாவோடும் ஆவியானவரோடும் கூடவே இருக்கிறார். அவர் அதை விட்டு அவர் பிரியவே இல்லை. ஆனால் அவருக்கு அடி, உத, காரி, துப்பு. வேலைக்காரி அடிக்கிறா, பலார்னு அடிக்கிறா. எப்படி இருக்கும்? அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவங்க, நாற்றம் முடித்த மனுஷர், துர்நாற்றம் முடித்த பாவ துர்நாற்றத்தில் இருக்கிற மனுக்குலம் அவரை பலார்னு அடிச்சது. எத்தனையோ பேர் அவரை அடிச்சாங்க. மூஞ்சில துப்புன்னு துப்புனாங்க அவரை. ஆனா இன்னைக்கு நம்மளால ஒரு வார்த்தை கேட்டு நம்மளால என்ன பண்ண முடியல, தாங்க முடியலன்றோம். இருக்கிற பண கஷ்டத்துக்கு தேவனை உதறி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். தேவன் இல்லைன்னா இன்னொரு தேவனை உருவாக்கி அந்த தேவனை செய்ய சொல்லி போயிடலாம் அப்படின்னு. இல்லை, நானே தேவனா மாறி நானே எல்லாவற்றையும், ரட்சிப்பின் காரியங்களை, விடுதலையின் காரியங்களை எல்லாவற்றையும் நான் செய்திடுறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். நானே எல்லாவற்றையும் மேற்கொண்டு சிருஷ்டிக்கவும் அழிக்கவும் தொடங்குவேன். நானே அழிக்கவும் தொடங்குவேன். இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. உஷாரா இரு என்று சொல்லுகிற கூட்டம் இருக்குது, மறைந்து இருக்குது. தேவன் சொல்லுகிறபடி வாழுகிறவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற கூட்டங்கள் ஏராளமாய் இருக்குது. அவரை அந்த அடியே அடித்தாங்க தகப்பனை, அந்த குத்துனாங்க. கண்ணை கட்டி வச்சு இப்போ சொல்லு, இப்போ அடிக்கிறவங்க பேரை சொல்லு, அடிக்கிறவங்க யார் சொல்லுன்னாங்க. யாருன்னு சொல்லு, இப்போ சொல்லு. அவனைங்க சொல்லல, அப்போல்லாம் நிறைய சொன்னல. அப்போ எவ்வளோ தீர்க்க தரிசனம் சொன்னேன், எவ்வளோ பேரை சுகமாக்கினேன், எவ்வளோ அற்புதங்கள்
செஞ்ச, இப்போ செய்யத அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி அமைதியாக இருந்தார்? ஏன் அந்த ஏச்சு பேச்சு அத்தனையும் வாங்கினார்? அவர் பாவம் இல்லாதவர், பாவமே இல்லாதவர், எந்த தப்புமே செய்யாதவர், எந்த தவறுமே செய்யாதவர், சுத்த கண்ணன். நல்லா ஆட்டுவோம், ஆமாம் 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 ஆட்டுவோம், எல்லாம் நம்ம நல்லா ஆமாம் ஆமாம்போம். ஆனால் முடிஞ்சு கடந்து போன உடனே நாம் நாமாவே இருப்போம். கர்த்தர் விரும்புகிறவர்களாக இருக்கவே மாட்டோம். அப்படி மாறாதவர்களாக இருக்கிறதுனால கர்த்தருக்குள்ளே அநேக மாற்றங்களை கண்டவர்களை அவங்களால காண முடியாது. கிறிஸ்து அவங்களுக்குள்ள உருவாகி இருக்கிறத காண முடியாது. கிறிஸ்து அவர்களிலே வியாபித்திருப்பதை அவங்க கண்ணால் பார்க்க முடியாது. அவங்க இருக்கிறபடியே அவங்க எதிரில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க? அவங்க தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறத அவங்களால என்ன செய்ய முடியாது? ஐக்கியமற்றவர்கள் காண முடியாது. அந்த அறம் அறிஞ்சாங்க, பிடிச்சி எட்டி எட்டி ஓச்சாங்க, புதிச்சு கீழே தள்ளி விட்டாங்க, எத்தனையோ பண்ணாங்க. அட்டூழியம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. யாருக்கு சகித்தாரு? யாரால இப்படி சகிக்க கூடும்? யாரால இப்படி சகிக்க கூடும்? அவர் ஒருத்தரால தான். இதெல்லாம் அந்த கள்ளன் ஒவ்வொன்றா அந்த ஜனங்கள்லாம் அழுவுறத பார்த்தான். அந்த கள்ளன் தேவனோடு கூட ஐக்கியம் இல்லாதவனாய் இருந்தவன், தேவனோடு கூட ஐக்கியமே இல்லாதவனாய் அவமானமான போக்கில் சாத்தானோடு வாழ்ந்தவன். ஆனால் தேவனை, இரட்சகரை, மெய்யான தேவனை, ரட்சிப்பின் அதிபதியை, மீட்பரை அவன் பார்க்குறான். 2 பேரும் தான் பார்க்குறான், 2 பேரும் தான் கேட்குறான். இங்கே நம்மளும் தானே கேட்குறோம் ஆண்டவருடைய வார்த்தையை. எத்தனை பேருக்கு தலைக்குள்ளே போகுது, எத்தனை பேருக்கு தலைக்குள்ளே போனாலும் உள்ளே வேலை செய்யலை. தலைக்குள்ளே உள்ளே போயும் வேலை செய்யாதவங்க இருக்கிறாங்க, வேலை செய்ய விடாதபடி இருக்கிறாங்க. தலைக்குள்ளே போகாமலேயே இருந்து தலையாட்டிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. லைவில் எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவரவர்களோடு இருந்தால் நல்லது. எல்லாம் கேட்டாங்க. அவன் கேட்டாங்க. எல்லாரும் அழுகுறாங்க, ஏசாமிக்கு அழுகுறாங்க. அந்த 2 கள்ளனுக்கும் நிறைய 100 கூட்டம் அந்த கள்ளனுக்காக அழுவுது. நீ எங்களுக்காக திருநியே, எங்களுக்காக கொள்ளையிட்டியே, எங்களுக்காக கொலை செய்தியே, எங்கள் பிள்ளைங்களெல்லாம் கடத்திட்டு போனியே அப்படின்னு அது ஒரு கூட்டம் அழுவுது. உன்னை போய் சிலுவையில் அறையிறாங்களே, உன்னை போய் கொள்றாங்களேன்னு. அப்படியா? கள்ளனை பார்க்கவோ அழவோ ஒருத்தர் கூட கிடையாது. அவனோ அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்களோ ஒருத்தர் கூட கிடையாது அந்த 2 கள்ளனுக்கும். ஏன் அங்கே வந்தா யார் பாப்பா? அந்த கள்ளனுடைய அம்மா தாண்டா அது, அந்த கள்ளனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் தாண்டா, புடிடான்னு சொல்லுவாங்க. அந்த கள்ளனை பார்க்கவோ கொல்லவோ விரும்பவோ ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை. அவனை நேசிப்பார் ஒருவரும் இல்லை. ஆனால் கர்த்தராகிய தேவன் அந்த 2 கள்ளனுக்காகவும் சேர்த்து தான் சிலுவையில் ரத்தம் சிந்த போறாரு. சிந்த போறாரு. அவர் இருதயம் பிளக்கப்பட போகுது. அவர் மன்னிப்பின் ரத்தம் அவர்களுக்கும் சேர்த்து தான் ஊற்றப்பட போகுது. அவர்களையும் மன்னித்து ஊற்றப்பட போகுது அந்த ரத்தம். அவன் அதெல்லாம் பார்த்தவன் இயேசுவையே பார்த்தான், இயேசுவின் சத்தத்தையே கேட்டான். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான். உம்முடைய ராஜ்யத்திலே நீ வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அவன் கண்டான் அவர் தான் இரட்சகர்னு, ரட்சிப்பின் அதிபதின்னு. அவர் தான் இரட்சகர அதிபதி என்று. கோலும் கம்பும் வச்சுக்கிட்டு நல்லா டொப்பியை போட்டுக்கிட்டு இருந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் வேதபாரர்களும், நாங்கள் வேதத்தை அப்படி படித்தவங்க, கற்று உணர்ந்தவங்க, எங்கள் தலைமுறை இப்படி அப்படின்னு பீத்தினவங்க, அங்கே இல்லாததெல்லாம் பேசுனவங்க, நாங்கள் தான் தேவனுக்கு எல்லாம் ஸ்தானாதிபதிகள் என்று சொன்னவங்க யாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவன் ஏற்றுக்கொண்டான். அவனை போல் இருந்த கள்ளன் தூஷித்தான். நம்ம எதில் இருக்கிறோம் என்றதை பார்த்துக்கணும். நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோன்னு பார்த்துக்கணும். அவன் தேவனோடு கூட ஐக்கியமாயிட்டான். எப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டானோ, எப்போ தேவனை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டானோ, பரிசுத்தரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டானோ, அப்போவே அவரால் பரிசுத்தமாக ஆரம்பிச்சிட்டான். அப்போவே அவரால் ஞானஸ்தானம் பெற்றவனாய் மாறிவிட்டான். யாரால?
கர்த்தரால. சபைக்கு போனானா? சர்ச் மெம்பராக இருந்தானா? சந்தா கட்டிட்டு இருந்தானா? தசம் பாவம் கொடுத்துன்னு இருந்தானா? முழு ஞானஸ்தானம் எடுத்தானா? எதுவும் கிடையாது. அதுக்காக முழு ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லலை, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னெலாம் சொல்லலை. எதுவுமே இல்லாதவன் முழுக்க ஞானஸ்தானமாகிய நமக்காக முழுகி ஸ்தானம் எடுத்த, சிலுவையில் முழுகி ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த அவரோடு கூட அடக்கம் பண்ணும்படியான ஸ்லாக்கியத்தை அவன் சிலுவையில் பெற்றுக்கொண்டான். கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிர்த்ததிலும் பங்குள்ளவனாய் மாறிட்டான். இதுதான் ஐக்கியம் கர்த்தருடைய நாமத்தினால. இதுதான் ஐக்கியம். இதுதான். அவனை கல்லனா பார்க்கல கர்த்தர், அவனை என் நேசனே, என் பாசத்துக்குரியவனே, என் அன்புக்குரியவனேன்னு தான் பார்த்தார் அவனை, அந்த கல்லனை. அவரை தூஷித்தவனையும் அப்படிதான் பார்த்தாரு. ஆனால் அவன் கர்த்தரை அவன் ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொண்டிருந்தான் அவனும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற்றிருப்பான், நித்திய வாழ்வை அடைஞ்சிருப்பான். கீழே இருந்துக்கிட்டு ஓன்னு பேசணும். உன்னே நீ ரட்சத்துக்கு உன் ப்ராப்ளத்தை எல்லாம் முடிச்சுக்கோ, நீ காட்டு சாமி, அதை பண்ணு இதை பண்ணு எல்லாம் சொன்னது. கிறிஸ்து வந்ததே சிலுவை மரணத்துக்கு தான், நம்ம ரட்சிக்க வந்ததுக்கு தான். வாயை திறந்துருந்தாரா நம்ம யாருக்குமே ரட்சிப்பு கிடையாது, எல்லாரும் அவுட்டு, நித்திய ஜீவனே கிடையாது நமக்கு. வாயை திறந்துருந்தாருன்னா, நம்ம திறக்காத வாயா, நம்ம பேசாத வாயா, நம்ம கை பேசலையா, கால் பேசலையா, கண்ணு பேசலையா? நம்ம கண்ணு எவ்வளோ பேசுது, நம்ம முக பாவனைகள் எப்படிலாம் பேசுது. அந்த 2வது ரட்சிக்கப்பட்ட கல்லணை இல்லை, தூஷித்த கல்லணை போல இருக்கிறோமே. நாம் எப்படி தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்லுவோம்? தேவனோடு கூட எப்படி? தேவன் அந்த கல்லனை பார்க்கும் பொழுது அவன் செய்த குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுடுச்சு கர்த்தரால. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லப்பட்ட போதே அவனுடைய எல்லா பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் கர்த்தராலே மன்னிக்கப்பட்டுடுச்சு. அந்த நொடியே அவன் கர்த்தரால மகா பரிசுத்தவனாய் மாறி போனான். கர்த்தர் இருதயத்தை கவர்ந்து கொண்டான். கர்த்தருடைய கிருபையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டான். யுக யுகமாய் தேவனோடு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவன் இப்போ எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறான்? அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். பரிசேயரன் சதிசேயரன் அப்படி இப்படின்னு பேசினவர்கள், பேசினவர்கள் எங்க இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அவன் பரலோகத்தில் இருக்கிறான். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார், இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய் என்று. என் ஐக்கியம் எப்படி இருக்குது? என் ஐக்கியம் எப்படி இருக்குது? எனக்கு கர்த்தர் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிச்சு அது வரைக்கும் இந்த ஐக்கியம் இருந்தால் போதும். என் ப்ராப்ளத்தை, பண பிரச்சனையை முடிச்சுட்டா எனக்கு போதும். எனக்கு நடக்க வேண்டிய அந்த நன்மை நடந்துட்டா போதும், எனக்கு அது நடந்துட்டா போதும். எனக்கு அது வரைக்கும் அவருடைய ஐக்கியம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அவர் ஐக்கியம் வேண்டாம். எனக்கு சுகம் கொடுக்கணும், அந்த சுகம் கொடுக்குற வரைக்கும் எனக்கு அவருக்கு ஐக்கியம் எனக்கு வேணும். ஒரு வீடு கொடுக்கணும், அது வரைக்கும் அவரோட இந்த ஐக்கியம் வேணும். எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மட்டும் நிறைவேறினா அது வாங்கிட்டு ஓடிடுவேன். எனக்கு அந்த ஐக்கியம் போதும், எனக்கு அந்த ஐக்கியம் போதும், எனக்கு அந்த ஐக்கியம் போதும். எனக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்கள் தான் எனக்கு வேணும். நான் ஆமேன்னு தான் சொல்லுவேன், அல்லேலூயான்னு தான் சொல்லுவேன். ஆனால் உள்ளான மனசில் எனக்கு இங்கே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்குரிய காரியங்களே தான் எனக்கு வேணும். இந்த உலகத்துக்குரிய மாம்சத்துக்குரிய உறவுக்காரங்களே தான் எனக்கு வேணும். எனக்கு வேணும். என் நித்திய உறவுக்காரராகி அவர் எனக்கு வேணும்னு என்ன செய்யறதில்ல, நினைக்கிறதில்ல. நிரந்தரமான உறவு நம்மை அவருக்காக சிருஷ்டித்து தகுதியற்றவர்களாய் போன போது, அருகதையற்றவர்களாய் போன போது, தகப்பனை பிரிந்து போன போது ஒரே குமாரனை உலகத்துக்கு, பரிசுத்த குமாரனாகிய தேவகுமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மை மன்னித்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து ரட்சித்தாரே, அந்த அன்பு தான் நிலையான உறவு. தகப்பனுடைய உறவு நிலையான உறவு, நித்தியமான உறவு. அது எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உறவு. மனுஷனை மண்டையை போட்டு தலையை போட்டு உழுக்குன்னு உழுக்கிறவர்கள் கர்த்தரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களே கிடையாது. கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுகிறவர்களே கிடையாது. உதடினாலே வார்த்தையினாலே சொல்லுகிறார்கள், பரிசேயரை போல, வேதகார போல. தாங்களும் பரலோகத்துக்கு போறதில்லை, வர்றவங்களையும் பரலோகத்துக்கு விடுறதுக்கான வழிவாசலை திறந்து விடுவதும் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய ஐக்கியம் அவர்களோடே தான் இருக்குது, தேவனோடு கூட இல்லை. தேவனோடு கூட இருக்குமானால் அன்பு, இரக்கம், மன்னிப்பு, தயவு,
பணிவு, தாழ்மை, சகலவற்றிலும் சகித்து கொள்ளுதல், சகலவற்றிலும் சகித்து கொள்ளுதல். மனிதன் தவறுகிறவன், மனிதராகிய நாம் தவறுகிறவர்கள். தவறிக்கிட்டே இருக்கணும் இல்லை, தவறுகிறவர்கள், தப்பு செய்கிறவர்கள், வழுக்குகிறவர்கள், சறுக்குகிறவர்கள், முட்டி மோதி விழுகிறவர்கள். கர்த்தர் தாங்கி பிடிக்கிறார். பைபிளில் வசனத்தை படிக்கணும். தாங்கி பிடிக்கிறார். விடாமலேயே ஒன்றுல கூட விடாமல், ஒன்றுல கூட கரப்படாமல், ஒன்றுலுமே பாவம் இல்லாமல் அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டேன்னு சொன்னது யாருமே கிடையாது. கர்த்தராகிய தேவனை தவிர, பரிசுத்தரை தவிர வேற யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. அவர் ஒருத்தர் தான். அவரோடு கூட ஐக்கியமாக இருப்போமானால் நமது வேரில் கண் இருக்கும். சாத்தானுடைய கண் இருந்துக்கிட்டே இருக்கும். சாத்தானுடைய மனுஷர்களுடைய கண் இருந்துக்கிட்டே இருக்கும். பெயரளவுக்கு தேவனை ஆராதிக்கிறவர்கள், பெயரளவிலே ஆராதனையிலே பங்கு பெறுகிறவர்கள், பெயரளவிலே திருவிருந்திலே பங்கு பெறுகிறவர்கள், பெயரளவிலே தேவனுக்காக காணிக்கைகளை கொடுக்கிறவர்கள், பெயரளவிலே தங்கள் பெருமைக்காக காணிக்கைகளை கொடுக்கிறவர்கள், தசமோகம் கொடுக்கிறவர்கள், தங்கள் பெருமைக்காகவே சேவகம் பண்ணுகிறவர்கள், சகலவற்றிலும் சகலவற்றிலும் அவர்கள் தேவனோடு ஐக்கியமாய் இராதவர்கள், தேவனோடு கூட ஐக்கியமாய் இராதவர்கள். தானியேலின் புஸ்தகம் தானியேல் 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. 6ஆம் அதிகாரம். ராஜ்யம் முழுவதும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளை, 120 தேசத்தில் இருந்து, 120 நாட்டில் இருந்து, நாடுனா என்னன்னு தெரியல, ஒரு தெரு, ஒரு தெருனா ஒரு நாடு, 120 தெருவு, 120 தெரு. ஆமென். வர்றவங்களாம் யாரு? 120 தேசாதிபதிகள்லாம் அநேக நாடுகள் இருந்து வர்றாங்க. ஆனால் அத்தனை பேர் நாடுகளுக்கும் ஒரு காரியத்தை அந்த ராஜா, தேசத்தை ஆளுகிற, பிரதானமாய் ஒரு தேசத்தில் இருந்து ஆளுகிற அந்த ராஜாவுக்கு ஒரு பேர் இருக்கு. அவர் பேர் தரியு. தானியேல் பல ராஜ்யங்களை, பல ராஜாக்களை கண்டவர். இப்போ அவருக்கு வயது கிட்டத்தட்ட வாலிப வயதெல்லாம் கடந்து, நடுத்தர வயதெல்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம், ஒரு காலகட்டங்கள். தரியுவுக்கு நலமாக, தரியு என்ற ராஜாவுக்கு என்னன்னா, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை வைக்கணும். கொஞ்சம் தாக்குப்பிடிங்க, ஒரு 10 நிமிஷம் தாக்குப்பிடிங்க. பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமாக கண்டது. இவர்களில் தானியேலும் ஒருவனாயிருந்தான். மீதி 2 பேர் யாருன்னு தெரியல. இந்த இடத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்த காரியங்கள் இந்த 6ஆம் அதிகாரத்தில் இல்லை. அதனால அவங்க இருந்திருப்பாங்க ஒருவேளை, பட் இதில் இல்லை, இந்த பகுதியில் இல்லை. கேட்குறோமா? இல்லை. இப்படி இருக்கையில் அப்படின்னு வசனம் ஆரம்பிக்குது. இப்படி இருக்கையில்
தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். அவனை காண்கிறவர்கள் அவனோடு தேவன் இருக்கிறார். அவனோடு கூட யார் இருக்கா? அவன் ஆராதிக்கிற தேவன், ஒரே தேவனுடைய ஆவி அவனில் இருக்குது. அதனால் அவன் எல்லாவற்றிலும் மேற்பட்டவனாயிருந்தான். எல்லாவற்றிலும் எல்லாம் பல சிறப்புகள், பல தன்மைகள், பல திறமைகள் எல்லாம் உள்ளவங்க, எல்லாம் நிபுணத்துவம் வாய்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாரை விட அவன் உயர்த்தி வச்சிருக்கிறார் கர்த்தர். அவர் காணாத ஆபத்து இல்லை, அவர் காணாத தீமைகள் இல்லை, அவர் காணாத அவமானங்கள் இல்லை, அவர் காணாத நெருக்கடிகள் இல்லை, அவர் காணாத உபத்திரவங்கள் இல்லை, அவர் காணாத வெட்கம் இல்லை. ஆனால் அந்த எல்லாவற்றிலும் கர்த்தர் அவரோடு இருந்து அவைகளுக்கு ஒப்பு கொடாமல் கொண்டு வந்து அவர் தேவனுடைய மகன் என்று மெய்ப்பித்து தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலிருந்து தன்னை விலக்கி கொள்ளாதபடி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கூட எப்பொழுதும் ஐக்கியம் கொண்டவராகவே இருந்து வந்திருக்கார். இப்பவும் 6ஆம் அதிகாரத்தில் அப்படிதான் இருக்கிறார். எந்த ராஜ்யங்கள் போனாலும், ராஜ்யங்களை ஆளுகிற ராஜாக்கள் போனாலும், அவர்களுடைய அதிகாரங்கள் போனாலும், அவர்களுடைய ஆளுகைகள் போனாலும், அவருடைய குடிமக்கள் போனாலும், என்றைக்கு நிலைத்திருக்கிற நிலையான ஒரு ராஜா இருக்கிறார். அது இயேசு மகாராஜா. அந்த இயேசு மகாராஜா தான் என் ராஜா. அவர் தான் என் தேவன், என் இரட்சகர், என் ஆவியானவர். அவர் தான் என் ராஜா. அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்து படைத்து உருவாக்கி ஆளுகை செய்கிற ராஜா, நிரந்தரமான ராஜா. அந்த நிரந்தரம் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் தான். என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுக்கு சொந்தக்காரர் அவர் ஒருத்தர் தான். முடிவில்லாத ராஜ்யத்தையும் ராஜாங்கத்தை உடையவர் என்கிற பெயருக்கு உரியவர் அவர் மட்டும்தான். அவருடைய ஆளுகை தான் யுக யுக தலைமுறை தலைமுறை யுக யுகமாய் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு முடிவே இல்லை. அதில் அவரால் பங்கு உள்ளவர்களாய் பங்கு பெறும்படி நம்மை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். கர்த்தர் அழைச்சிருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைச்சிருக்கிறார், தெரிந்தெடுத்து அழைச்சிருக்கிறார். அழிஞ்சு போகிறதுக்கு இல்லை. நம்மங்களை மற்றவங்க அழிப்பேன் என்று அழிச்சிடறதுக்கு ஒப்பு கொடுக்கிறவர் இல்லை. அழிக்கிறவர்களை கர்த்தர் அழிச்சிருவார், அழிக்கிறனால. ஆனால் அவர் அழிக்காதபடி காக்கிறது நம்மால் அல்ல, அவரால் தான். நாம் பிழைப்பது நம்மால் அல்ல, அவரால் தான். நாம் தப்புவிக்கப்படுகிறது நம்மால் அல்ல, அவரால் தான். நம் வாழ்வில் வருகிற தீங்குகள் எல்லாம் அழிவது நம்மால் அல்ல, அவரால் தான். நமக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் புறப்பட்டு வருது நம்முடைய நீதியால் அல்ல, அவருடைய நீதியால. ஆமென், ஆமென். அவரோடு கூட ஐக்கியமாக இருந்து கொண்டே வருகிற தானியேலுக்கு இன்னொரு புதிய ஆபத்து வருது. இன்னொரு புதிய ஆபத்து வருது. தேவனோடு கூட இருந்தால் ஆபத்து வரவே கூடாது, தீங்குகள் வரவே கூடாது, இல்லையா? நல்ல பிள்ளைங்க, தலையாட்டுற பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் எப்போ இருக்கும்? தீமை வரவே கூடாது, எங்களுக்கு எந்த இதுவும் வரக்கூடாது, எந்த இதுவும் வரக்கூடாது. தீமை வருகிறது போல் வரும். ஆனால் அந்த தீமை தேவனை பார்க்கறதுனால, தீமை தேவனை பார்க்கறதுனால, தேவன் அந்த தீமையை பார்க்கறதுனால அந்த தீமை அழிஞ்சிரும். தேவன் பார்க்கறதுனால அந்த தீமை அழிஞ்சிரும். நாம் தேவனை பார்க்க, தேவன் நம்மை பார்க்க அந்த ஐக்கியம் இருக்குமானால், அந்த ஐக்கியம் இருக்குமானால் அந்த தீமை அழிஞ்சிரும், அந்த ஆபத்து அழிஞ்சிரும். ஆமென். அந்த பொல்லாப்பு அழிஞ்சிரும். நம்மை அழிக்க வருகிறவனுடைய கிரியைகளும் அழிக்கிறவனையும் சேர்த்து அழிச்சிருவார். அதான் அவர். அதுதான் சங்கீதம் 93. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடி, அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறவன், அவரோடு கூட எப்பொழுதும் அவரோடு கூட. மனுஷன் வேற, மனுஷனுடைய சர்டிஃபிகேட்டே தேவையே கிடையாது. மனுஷனுடைய சர்டிஃபிகேட் தேவையே கிடையாது. காண்கிற தேவனுடைய சர்டிஃபிகேட் வேணும்.
நம்மை காண்கிற தேவனும், நம் சத்தத்தை கேட்கிற தேவனும், நம்மை உள்ளும் புறமும் அறிஞ்சிருக்கிறவருடைய சர்டிஃபிகேட் தான் நமக்கு வேணும். நமக்கு சாட்சி பகருகிறவர் அவராக இருக்க வேண்டும். நமக்கு நற்சாட்சி கொடுக்கிறவர் அவராக இருக்க வேண்டும். யார் அவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவன் என்னிடத்தில் வஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொல்லிட்டு சொல்றாரு. அவன் ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன். ஆபத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் என்னோடத்துல வாஞ்சியா இருக்கிறான், என்னோட தான் ஐக்கியமா இருக்கிறான், என்னோட தான் சம்பாஷிக்கிறான், என்னோட தான் உறவுல இருக்கிறான். நான் தான் அவருக்கு எல்லாம் என்று எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று வாழ்கிறான். ஆனா அவனுக்கு தான் வருது ஆபத்து. ஆனா அவன் கூட இருக்கிறான்னா அழிக்கிறாது. அவன் கூட இருந்து அதை அழித்து அவனை தப்புவித்து அவனை காப்பாற்றி என் ரட்சிப்பை அருளி செய்து அவனை மகா கணம் பொருந்தியவனாக வச்சிருவேன். இதுக்கெல்லாம் காரணம் கணத்துக்கும், மகா நித்திய மகிமைக்கும் கணத்துக்கும் கர்த்தர் ஒருவரே பாத்திரர் என்று எண்ணமும் நினைவும் எப்பொழுதும் மரண நாள் பரியந்தமும் இருக்கிறவனுக்கு அந்த கணத்தை கொடுக்கிறார். அவர்தான் நம் தேவன். அவரோடு கூட ஒருமனமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருமனமாய் அவரோடு கூட கிறிஸ்துவில் ஒரு மனத்தில் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். அப்படி இருக்கிறவருக்கு ஆபத்து வருது. ஒரு ராஜாவின் உள்ளத்தில் ஒரு புதிதாக ராஜ்யத்தை கைப்பற்றி அந்த ராஜாங்கத்துக்கு அரசனாக உட்கார்ந்திருக்கிறவனுடைய இருதயத்தில் வருது. 3 பிரதானிகளை வைக்கணும். ஆனால் 3 பிரதானிகளிலே முதன்மையானவனாக தானியேலை வைக்கணும். 3 பேர்ல ஒருத்தர் தானியேலு. யாரு? ஒருத்தர் தானியேலு. அந்த 3 பேர்லையும் அவனை தான் பிரதானமான ஆளாக என்ன செய்யணும்? வைக்கணும். ராஜ்யத்தின் முழுமைக்கும் அவனை தான் முதல் தலைமை அதிகாரியாக வைக்கணும். யாரை வைக்கணும்? தானியேலை வைக்கணும். இது ராஜாவுடைய முடிவு, ராஜாவுடைய விருப்பமும் முடிவுமாக வந்துட்டு. பூமியிலே ஆளுகிற ராஜாவுக்கு மேலே யாரும் கிடையாது. நமக்கு மேலே எல்லாவற்றுக்கும் தேவன் இருக்காரு. ஆனால் ராஜ்யங்களில் ஆளுகிற ராஜாக்களுக்கு அவர்களுக்கு மேலே வேற யாரும் இல்லைன்ற ஒரு எண்ணமும் நினைவும் அவர்களுக்கு எப்போதும் இருக்கும். அப்போ அவர்களுக்கு முடிவு உண்டாயிருச்சு. என்னென்னு அவர் வச்சுட்டான். யார் முடிவெடுத்துட்டான்? தானியேலை ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்துட்டான். ஆனால் பிரதானிகளும் மற்ற தேசத்தின் தேசாதிபதிகளுக்கும் பயங்கர எரிச்சல், கோபம், உக்கரம். என்னன்னு? யார் வரக்கூடாது? தானியேல் வந்துட்டா என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது. இது என்ன? இது என்னத்துக்காக இந்த இதில் அவரை உட்கார வைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க? ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி கணக்கில், என்னது, அவருடைய பொருளாதாரத்தில், அவருடைய வரவில் வராதபடி சகலவற்றிலும் ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவருடைய ஆவியை பெற்று சகல கிருபையின் ஞானத்தினாலே நிறையப்பட்டிருக்கிற தானியேல் உண்மையும் உத்தமமாக அதை செய்வாருன்னு, அதை நேர்த்தியாக செய்வாருன்னு. அதனால் அவர் தான் வைக்கணும். அவர் தான். அப்போ இப்படி அவன் வந்தான்னா நம்மளை யாரும் திருட விட மாட்டான், கொள்ளையடிக்க விட மாட்டான், அதுலேருந்து கொஞ்சம் எடுக்க விடவே மாட்டான், கள்ளக்கணக்கு எழுத விடவே மாட்டான். ஒன்றுமே நடக்காது. எல்லா கணக்கையும் சரி பார்த்து கடைசியில் கையெழுத்து ராஜாவுக்கு அடுத்தது கீழே இருந்து கையெழுத்து போடணும்னா இவர் தான் கையெழுத்து போடணும். ராஜாவுடைய கணக்குகள் சகல கஜானா கணக்கு உள்பட இவர் தான் கையெழுத்து போடணும். 3 வேறு பிரதானிகளில் இவர் முதல் பிரதானியாக இவரை வைத்தா இவருடைய கையெழுத்து தான் முக்கியமானதாக அங்கே கருதப்படும். இவர் போட்டாதான் சாங்ஷன். ராஜா கிட்டேருந்து எதையும் வாங்க முடியும். ராஜா போடுற திட்டங்கள் நிறைவேறும். ராஜா போடுற திட்டத்துக்குரிய பணங்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படும். கேட்குறோமா? கட்டவிழ்க்கப்படும். இவன் வரக்கூடாது. யார் வரக்கூடாது? தானியேல் வரக்கூடாது. தானியேல் வரக்கூடாது. வரவே இல்லை, வரவே கூடாது. உயிரோடவே இருக்கக்கூடாது. உயிரோடு இருந்துட்டா எங்க வருவாரு? உயிரோடு இல்லைன்னா
போயிட்டார்னா அப்போன்னு இவனை அழிக்கணும். உலகெங்கிலும் சுற்றி திரிகிற சாத்தானின் ஆவிகளும் சாத்தானுக்கு கை கொடுத்து செய்கிறவர்களுடைய கட்டவிழ்க்கிற ஆவிகள் அத்தனையும் புறப்பட்டு வந்து மனுஷருக்குள்ளே புகுந்து இவன் அழிய வேண்டும், இவன் அழிய வேண்டும், இவனை எப்பொழுதும் இவனுக்கு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், இவனை எப்படியாவது இவனை குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும், இவனை குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இவன் மேலே குற்றம் கண்டுனா ஏதாவது ஒன்று வலுவான ஒரு குற்றங்கள் இவன் மேலே வந்துடுச்சுன்னா ராஜாவின் இடத்துல கொண்டு போய் என்ன செய்யலாம்? இவனை கர்த்தர் அவனுக்கு வச்சிருக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள அவனை உட்கார வைக்காதபடி, அவன் போய் அமராதபடி, அவன் கர்த்தருடைய காரியங்களை செய்யாதபடி அவனை அதுக்கு முன்பதாகவே அவனை என்ன செய்து விட வேண்டும்? குற்றம் பிடித்து அவனை அழித்து விட வேண்டும், அவனை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்குறான். இடம் கொடுக்குற எல்லாருக்குள்ளும் போது அந்த தேசத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த எண்ணங்கள் போது தானியேல் அழிய வேண்டும், தானியேல் அழிந்தே தீரணும். தானியேலை தவிர அவனை சேர்ந்த அத்தனை பேருடைய கொடூர விருப்பங்களும் அதுதான், அழிந்தே தீரணும். என்னது? அழிந்தே தீரணும் என்று ஏகோபித்து முடிவெடுக்கிறார்கள். எப்படி? புரியலையா? ஏகோபித்து ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, பல எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள் முடிவெடுக்கிறார்கள், அழிந்தே தீரணும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு இது ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கணும். இவனை கணக்கு வழக்கில் எதுலேயும் கண்டுபிடிக்க முடியல, அவனுடைய வேலையில் எதையும் கண்டுபிடிக்க முடியல, ஒன்றுத்தையும் கண்டுபிடிக்க முடியல. இவன் தேவனை ஆராதிக்கிற விஷயத்தில் இவனை என்ன பண்ண முடியாது. இப்போ என்னடா பண்ணுறது? அப்போ ஒரு காரியத்தை பண்ணுவோம். இவன் எல்லாவற்றிலும் கர்த்தரை தொழுது கொள்ளாமல் இருக்க மாட்டான், கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாமல் இருக்கவே மாட்டான். கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணாமல் ஒரு நாளைக்கு எவ்வளோ அவன் ஒதுக்கி இருக்கிறாரோ, 3 நேரமோ 5 நேரமோ தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனிடத்தில் ஜெபம் பண்ண. இவ்வளோ பெரிய பணியில் இருக்கிறவர், இவ்வளோ பெரிய வேலையில் இருக்கிறவர், இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறவர், அதற்குரிய அவ்வளோ பெரிய அதிகாரத்தை உடையவர். அவருக்கு கீழே எத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்வாங்க. இவருக்கு ஒரு பெருமையான ஒரு வார்த்தை, மேட்டுமையான வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்ததே இல்லை. தானியேல் வாயிலிருந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், இவ்வளோ கருகலானவைகளை எல்லாம் மறைவானவைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிற கிருபையின் ஆவிய வரங்களை எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை அந்த இடத்துல அந்த ஸ்தானத்தில் என்னை கொண்டு உயர்த்துகிற தேவன். நீங்கள்லாம் அற்பமானவர்கள், நீங்கள்லாம் அற்பவாசிகள், நீங்கள் அற்பம், நீங்களாம் எனக்கு முன்னாடி என்னது அற்பம் என்று சொல்லாதவர், அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதவர், தேவனுக்கு ஏற்ற இருதயத்தை உடையவர், தேவனுக்கேற்ற பண்புகளை உடையவர், தேவனுக்கேற்ற குணங்களை உடையவர், தேவனுக்கேற்ற தன்மையை உடையவர், தேவனுக்கேற்ற கிரியைகளை உடையவர். என்ன உடையவர்? கிரியைகளை உடையவர். இந்த கிரியைகளை என்று சொல்லும்போது வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, கிரியை என்று அவர் சொல்லும்போது அது நிறைய இடங்கள்ல இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடே நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி. தானியேலுடைய கிரியைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனோடு கூட ஐக்கியமாய் ஒருமனமாய் இருக்கிற தானியேலுடைய கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமும் உண்மையுமாய் இருக்குது.
நேர்த்தியாக இருக்குது அவருடைய கிரியைகள். அவரோடு இருந்து இந்த கிரியைகளை எல்லாம் தானியேலுக்குள் இருந்து நடப்பிக்கிற தேவனுடைய ஆவியானவர் தான் நடத்துகிறார். தானியேலை நடத்துவது தேவனுடைய ஆவி நடத்துது. தேவனுடைய ஆவி நடத்துவதற்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறார் தானியேல் நடக்கிறார். அவர் கிரியையை உண்மையாக்கி, அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை என்ன செய்வேன், நித்திய உடன்படிக்கையை செய்வேன். 92ஆம் சங்கீதம். நாலாம் வசனம், 5ஆம் வசனம். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். இங்க பாருங்க, உமது கரத்தின் கிரியை. இங்க தாவீது, இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா கர்த்தருடைய ஆவியில எழுதின வார்த்தை இது. கர்த்தாவே, உம்முடைய செய்கைகளால் என்னை என்ன ஆக்கினீர், மகிழ்ச்சி ஆக்கினீர். உமது கரத்தின் கிரியைகள், நீர் செய்கிற அந்த காரியம், நீர் ஒவ்வொன்றையும் செய்து 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 நெசவு செய்து செய்து, ஒரு புடவையை நெசவு செய்கிற இடம் இருக்கு இல்லையா, அது இந்த மின்சாரம் நமக்கு கரண்ட் சப்ளை பண்ணுற இடத்துல தான் அது செஞ்சு அனுப்புவாங்க. இல்லைன்னா மாவு அரைக்கிற மிஷின் இருக்கிற இடத்துல தான் நமக்கு என்ன செய்வாங்க, புடவை அனுப்பிவிடுவாங்க, நெய்து நம்ம கொடுத்து அனுப்பிவிடுவாங்க இல்லையா. மிளகா அரைக்கிற இடத்துல தான் அனுப்பிவிடுவாங்க. இல்லை, அது நெய்கிற இடம் என்று ஒரு இடம் இருக்குது, அதுக்கு ஒரு மக்கள் இருக்காங்க, அதுக்கு தலைமுறையாக செய்கிறவங்க இருக்கிறாங்க. அது அவ்வளவு தூரம் அதை நேர்த்தியாய், அதை ஒவ்வொரு நூல் இலையாய், அதை ஒவ்வொன்றும் கடினமாக, இது நான் சொல்கிறது கையால் பண்ணுறது, மிஷினை சொல்லலை, பண்ணி அந்த நூல்களை அதில் ஒன்று மிஸ் ஆனால் கூட அந்த நெய்த இது அவுட், அதில் ஒரு குறை இல்லாமல் அவ்வளவு நேர்த்தியாய் அதை செய்து எத்தனையோ மாத கணக்கில் செய்வாங்க. அதை ஒரே நீ காலையில் ஆரம்பித்து ராத்திரியில் முடியறது இல்லை. அது அந்த நெசவு செய்கிற புடவை, ஒரு நேர்த்தியான ஒரு பட்டு நெசவு செய்யணுன்னா அவ்வளவு நாட்கள் எடுக்கும். அவன் மனதில் தோன்றின ஒரு டிசைனை எடுத்து அதை நிர்மாணம் செய்து நிர்ணயித்து அதை செய்து 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 நூலில் கொண்டு வந்து கட்டையை அதை அடித்து அதை கொண்டு வந்து ஒன்றா சேர்த்து ஒரு நூல் கூட நிலையில்லாத நேர்த்தியாய் செய்து அதை வைக்கும்போது அநேக ஜென்மங்க அதை பார்த்து ஒரு குறையில்லாததையே குறை சொல்கிற ஜென்மங்க பூமியில் இருக்காங்க, வாங்குகிற ஜென்மங்க இருக்குதுங்க. அவன் நேர்த்தியாய் ஒரு டிசைன் செய்திருப்பான், அது கர்த்தருடைய வழியில் ஏற்புடையதா, அது இல்லைன்னா அது ஏற்புடைய இல்லாது தான். ஆனால் ஏற்புடையதாய் அவர் பார்வையில் அந்த டிசைன் இருக்குமானால், அதனுடைய படைப்பு இருக்குமானால், அதனுடைய உருவாக்குதல் இருக்குமானால், அதன் கிரியைகள் இருக்குமானால், அதை பார்த்து இவ்வளவு நேர்த்தியா தேவன், இவ்வளவு வண்ணம், இவ்வளவு அழகு, இவ்வளவு கலரு, இவ்வளவு அழகா பார்டரு, எவ்வளோ அருமையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கிற கண்களை உடையவர்கள், தேவனோடு கூட அந்த பார்க்கிற அந்த கண்களை எவ்வளோ நேர்த்தியாக அது செய்யப்பட்டிருக்க என்று பார்த்து, இதை விலை அது சொன்னதை விட கூட கொடுக்க தகுதி உள்ளது, அது சொன்ன விலையை விட அது கூடுதலாய் கொடுக்க தகுதி உள்ளது என்கிற மனம் இல்லாதவர்களை அதையும் சொல்ல முடியாது. பார்த்துட்டு நேர்த்தியாக இருக்கிறதையே குறை சொல்லுகிற ஜென்மங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. தேவன் நேர்த்தியாய் தானியேலை உருவாக்கி இருக்கிறார், கர்த்தருக்கேற்ற விதத்தில் உருவாக்கி இருக்கிறார், கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் தாவீது ராஜாவை உருவாக்கி இருக்கிறார். ஒரு தவறு செய்தார் அவன் மனுஷன், அதனால அவன் மனுஷன். ஆனா தேவன் அவனை என்ன செய்யல, அவன் அதிலே இருந்திராதபடி தேவன் அவனை மீட்டு கொண்டு வந்தார். அவன் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான், தேவ எச்சரிப்புக்கு கீழ்ப்படிஞ்சான், பிறகு பாவமே செய்யவில்லை. ஆனால் தண்டனை இருந்துச்சு, தண்டனைலாம் நல்லாவே இருந்தது. ஆனால் அவன் தேவனோடு கூடவே இருந்தார். அவனை தூஷிக்காதவர்களே கிடையாது, அவனை சபிக்காதவர்களே கிடையாது, அவன் ஜீவனுக்கு பதிவிட வைக்காதவர்களுக்கு குறையே கிடையாது, அதில் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள். ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தார், தாவீது கர்த்தரோடு கூட இருந்தான். போனமிடமெல்லாம் காப்பாற்றினார், அவன் வாழ்நாள் முழுதும் காப்பாற்றினார். கர்த்தரோடவே இருந்து கர்த்தரோடவே போயிட்டார். அவன் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதித்தார்,
தன் ஆடுகளை செம்மையாக மேய்த்தான். நல்ல மேய்ப்பன் கொடுத்த பொறுப்பை செம்மையாக மேய்த்தான். தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற விதத்திலே மேய்த்தான். தானியேலும் அப்படித்தான். தானியேலும் அவர் கொடுத்த வேலையில், அவர் கொடுத்த பணியில், அவர் கொடுத்த அந்த உன்னத பணியில், எனக்கு இருக்கிற வேலை எப்படி தெரியுமா, எனக்கு இருக்கிற போஸ்ட் எப்படி தெரியுமா, எனக்கு இருக்கிறது எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா, இப்படியே போனோம்னா எங்கே ஆகும்? நம்ம என்ன ஆகும்? அப்படியே போய் விழுந்துருவோம். ஒரு நாளும் சொல்லாத தாவீது, நான் எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா, நான் பட்டயத்தை எடுத்தான்னா அவ்வளோதான், அத்தனை பேரும் என்ன ஆவான் தெரியுமா, என்ன ஆவான் தெரியுமா, என்ன ஆவான் தெரியுமா, தானியேல் ராஜா சொல்லியிருந்தாருன்னா அப்படியே மல்லாக்கா விழுந்துட்டு இருப்பார் பின்னாடி பக்கம். இல்லை, விழவே கர்த்தர் எதை எதிர்பார்த்தாரோ அதை கொடுத்தார் அவர். கர்த்தர் எதை எதிர்பார்த்தாரோ அவங்கிட்ட அதை கொடுத்தான் அவன். அதுவும் தேவாவினாலே ஆளப்பட்டு கொடுத்தான். தேவாவியிலன்னா அது முடியாது. தேவாவியானவர் அவனோடு கூட இருந்தார். அவனை விட்டு கடைசி வரைக்கும் போவே இல்லை. தானியேலும் விட்டு தேவாவி போகவே இல்லை கடைசி வரைக்கும். அவனை நித்திய ஜீவகரையில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார். இருடா மகனேன், என்னோடு கூட சதா காலமும் இரு, முடிவில்லாத ஆளுகள்ல வா, அங்கே இருன்னு அங்கே வச்சுக்கிட்டார். ஐ மீன் அவர் தான் சொல்றார், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை என்ன ஆக்கினீர், மகிழ்ச்சி ஆக்கினீர். ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய செய்கைகளால் மகிழ்ச்சி ஆக்குவார். அவருடைய செயல்கள் எப்படின்னு அப்பதான் தெரியும். கேட்டனே 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 தரலையே, கேட்டனே தரலையே, கேட்டனே தரலையே, கேட்டனே தரலையேன்னு அவருடைய முடிவின் செய்கைகளாலே, அவர் செயலுடைய செய்கைகளின் முடிவாலே நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிற தேவன். அவருடைய கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் இப்படி செய்கிறவர், இப்படி நேர்த்தியாய் செய்து முடிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் என்று நான் ஆனந்த சத்தமிடுவேன். 5ஆம் வசனம் கடைசியா, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். மறுபடியும் என்ன சொல்லப்படுது? கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்தானது. தானியேல் வாழ்க்கையில் அப்படி செஞ்சீங்க, தாவீது வாழ்க்கையில் மகத்தான முறையில் செய்தீங்க. இன்னைக்கும் பூமியில் உங்களுடைய நோக்கத்துக்காக நீங்கள் தெரிந்து கொண்ட பிள்ளைங்க வாழ்க்கையில் மகத்துவமானதை செய்வீங்க, மகத்துவமான கிரியைகளை செய்வீங்க, உன்னதமான காரியங்களை செய்கிறவர்களாய் மாற்றுவீங்க உங்கள் பிள்ளைங்களை. ஆனால் அது நீங்கள் தான் செய்கிறீங்க, அவங்க செய்யலை. அவங்களால முடியாது, மனுஷன் செய்ய முடியாது. அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிறதுனால அவர்கள் தேவ மனிதர்கள். அது ஆணோ பெண்ணோ தேவ மனிதர்கள். ஆமென். தேவ பிள்ளை, தேவன் தேவ மனிதர்கள், தேவ மகன், தேவ மக. ஆமென். எந்த நிலையிலே வைத்திருந்தாலும் அந்த நிலைக்கு காரணம் அவர்தான். எந்த சம்பாத்தியத்தை, உயர்ந்த சம்பாத்தியங்களை வாங்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் வச்சிருந்தாலும் அதுவும் அவரால் தான். நல்ல நிலையான நல்ல சொகுசான கார்களில் போனாலும், 3 காரில் 2 கார் வச்சுக்கிட்டு போனாலும் அதுவும் அவரால் தான். நல்ல வாசஸ்தலங்களை உடையவர்களாக இருந்தாலும் யாரால தான்? அவரால் தான். நல்ல பேரும் புகழும் கனமும் கிடைக்குதுன்னா அவரால் தான். எல்லாமே அவரால் தான். என் போக்கு வரவு சகலவற்றில் என்னை கண்ணமிடுகிறவர்கள், எனக்கு பதிவிட வைக்கிறவர்கள் இருந்தெல்லாம் என்னை தப்புவித்து, இந்த பறந்துகளுடைய கண்ணுகளுக்கு, இந்த பிணந்தின்னி கழுகுகளுடைய கண்களுக்கு, இந்த சாத்தானுடைய கண்களுக்கு, இந்த சர்பத்தினுடைய கண்களுக்கு, அதை விற்று போட்ட கொள்ளைக்காரனுடைய கண்ணுகளுக்கு, கொள்ளைக்காரியுடைய கண்ணுகளுக்கு, கொலைகாரனுடைய கண்ணுகளுக்கு, ஆமீன், உள்ளவே இருந்து குழி பறிக்கிற கொடியவர்களுடைய கொடூர எண்ணங்களுக்கும் தப்புவித்து, அழிக்கிற கூடவே இருந்து அழிக்கிறவர்களுடைய கொடூர விருப்பத்துக்கும் தப்புவிக்கிற கர்த்தராலே தான் அனுதினமும் தப்புவிக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தான் தானியேலை போல கர்த்தரால பயன்படுத்தப்படுகிறவர்கள், தாவீதை போல பயன்படுத்தப்படுகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு. அவர்கள் தான் இப்படி சொல்ல முடியும். என்னன்னு? கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகாளமானது. உங்க யோசனை மகாளமானது. எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் தெரியப்படுத்த நமக்கு தெரியும். ஆமென். அந்த மகா யோசனையின் ஆழத்தில் அவர் வச்சிருக்கிறவர்களை நடத்துறாரு. ஆமென். இந்த பூமியில் அவர் வச்சிருக்கிற ஒவ்வொருவரையும் வச்சிருக்கிறார். யாரை வைத்திருக்கிறாரோ அவர்களை நடத்துகிறார். அது யார் தெரியாதுன்னா, அவரோடு கூட ஐக்கியமாயிராதவர்களுக்கு, அவரோடு கூட எப்பொழுதும் சம்பாஷிக்காதவர்களுக்கு, அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்காதவர்களுக்கு என்ன பெயர்? 6ஆம் வசனம்,
மிருககுணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். பாருங்க, மூடன் அதை உணரான். ஏன்னா 7ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அதை பார்ப்பாங்களா இவங்க தேவனோடு கூட ஐக்கியமா இல்லாதவங்க. பாருங்க, அவங்க இதை செய்யறாங்க, அவங்க இதை செய்யறாங்க, அவங்க கடன்னு எப்படி இதாகிறாங்க பாருங்க. அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, அவங்க காணிக்க கொடுக்குறாங்க, அங்க போறாங்க, கார்ல போறாங்க, அவங்க ஒரு வீட்டை வாங்கிட்டாங்க, இங்க 2வது வீடு கிரகவருஷம் பண்ணிட்டாங்க, 1/2 கிரவுண்டு வீடே பார்க்கிங்கு, 1/2 கிரவுண்டு வீடு பார்க்கிங்கு. அப்புறம் எப்படி இருக்கும், வீட்டிலேயே லிஃப்ட்டு படிக்கட்டு அது இது. ஒரு ஆபத்துனா கூட லிஃப்ட்டில் குடுன்னு தீன்னு வந்துடுவாங்க, முடியலன்னா நடக்க வேண்டியதே இல்லை. அப்படியே அல்லாக்கா கூட்டு சுடுகாட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. சுடுகாட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒன்று கூட குறைய சொல்ல முடியாது அந்த வீட்டில். ஆமாம், ஒரு குறை இல்லை. வீட்டை சுற்றி சுற்றி குளிச்சுட்டு வரலாம், அந்த மாதிரி இருக்குது வீடு. அந்த மாதிரி இருக்கு. அப்படி இழைச்சி கட்டியிருக்காங்க, பார்த்து கட்டியிருக்கிறாங்க. பார்த்து பரலோகத்தில் எந்த கொத்தனாலும் யாராலையும் கைகளினால செய்யப்படாத பரிசுத்த தேவனுடைய அன்பின் தேவனுடைய கரத்தினால பரலோகத்தில் அவரவருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வீடு கட்டப்பட்டிருக்குது. அந்த வீடை யார் பார்த்துட்டு வந்து சொன்னா, அது அவ்வளவு அருமையானது, அது அழிஞ்சு போகாத வீடு. இந்த வீட்டுக்காக கண்டு இதையே மிரண்டு போனவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதையே நான் 2-3 நாள் பேசினவர்களே எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த ரூமை பார்த்தியா, இதை பார்த்தியா, அதை பார்த்தியா, அந்த ரெஸ்ட் ரூமை பார்த்தியா, அதை பார்த்தியா, இதை பார்த்தியா, அடாடாடாடாடாடாடா, அம்மா எவ்வளோ காசு போட்டிருப்பாங்க. அவங்க கணக்கு போட்டாங்களே, இன்னும் இன்னைக்கு கட்டினவங்க கிரகவருஷம் பண்ணவங்க கணக்கு போட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க கணக்கு போட்டு அந்த நிலத்துக்கு எவ்வளோ இருக்கும், அதுக்கு எவ்வளவு செலவாக இருக்கும், அப்போ இவ்வளோ ரூபாயை கொண்டு போய் கொட்டியிருக்காங்க. எங்கிருந்து வந்தது, ஏது வந்தது, எதுலேருந்து வந்தது, ஐயோ. நம்ம வீடு எப்படி இருக்குது பாரு, தலைமையிலே ஊந்துரும் பொழுது, இஞ்சிரும் பொழுது, உழுந்துரும் பொழுது, அதுக்கு நம்ம அடியில் மாட்டிக்குவோம் பொழுது எந்த நேரமோ ஆடுமோ தெரியல, எந்த நேரமோ உழமோ தெரியல. இருக்கிறவங்க இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் இவர்களுக்கு பரலோகத்தில் நிலையான வீட்டை வச்சிருக்கிறார், நிலையான நகரம் பரலோகம். நான் உங்களுக்கு போய் ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன் யோவானில் எழுதி வச்சிருக்கிறார் கர்த்தர். 14ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அதை தான் கிறிஸ்துவில் ஐக்கியமாக இருக்கிறவர்கள் வாஞ்சிப்பார்கள். பூமியில் நல்ல வீட்டை கொடுப்பாரு, ஆனால் அது நிரந்தரம் இல்லை. பூமியில் அரண்மனை கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பாரு, ஆனால் நிரந்தரம் கிடையாது. மேன்மையான வாழ்வுகளை கொடுப்பார், நிரந்தரம் கிடையாது. நல்ல உடைகளை, உயர்ந்த உடைகளை கொடுப்பார், உயர்ந்த வாகனங்களை கொடுப்பார், அது நிரந்தரமே அல்ல. அதனோடே ஐக்கியமாயிராதபடி இருக்கிறதுக்கு சங்கீதம் 62 எழுதி வச்சிருக்கிறார். அதில் ஐக்கியமாயிராதீங்க, அதன் மேலே பற்றதலாயிராதீங்க, அதன் மேலே மோகமாயிராதீங்க, அதை பெருசுப்படுத்தாதீங்க. கர்த்தராகிய தேவன் சொல்லி வச்சிருக்கிறார். மகத்தமல்ல, அது துன்மார்க்கர் புள்ளை போல கட அதுக்குள்ளேயும் எவ்வளோ சொத்து வாங்கிட்டான், எவ்வளோ இருக்கிற சொத்தெல்லாம் விட்டுட்டு இருந்திருக்கிறானுங்க, தண்டாரானுங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையும் அள்ளிக்கணும் போயினே இருக்கிறான். ஒன்று அவர்கள் எல்லாம் அழிந்து போவதற்கே போயிட்டு இருக்கிறாங்க. நாமோ அழியாதவரை நோக்கி போகிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதில் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை கொண்டு அல்ல, அவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிற, அவருடைய பிள்ளைகளை கொண்டு செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறதற்காக உயிரோடு வச்சு நடத்துகிற தேவன். நாம் உயிரோடு இருப்பது அவரால், நாம் சுவாசிப்பது அவரால், நாம் நிற்பதும் நடப்பதும் அவரால், நாம் உண்ணுவதும் உடுத்துவதும் அவரால். அது எப்படி இருக்கோ அப்படி இருக்கோ, ஆனால் அவரால் தான். நாம் இருப்பது இருப்பிடமும் அவரால், இனிமேலும் இருப்பதும் அவரால் தான். எல்லாமே அவரால் தான். இந்த வார்த்தையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்ன செய்வாராக? ஆசீர்வதிப்பாராக. நாளை மறுதினம் 1ஆம் தேதி ஆராதனை உண்டு. செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி திருவிருந்து ஆராதனை உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறந்துடாதீங்க, சொல்லலைன்னு நினச்சிட போறீங்க. 1ஆம் தேதி ஆராதனை உண்டு. கர்த்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளிலும் ஆண்டவரே, காயங்களோடும் குற்றுயரோடும் கூட
இரத்த வெள்ளத்திலே மிதக்கிறவர்களை கூட நீர் தூக்கி எடுத்து, இதுவே இப்படி இருக்கும் என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோமே, இரத்தத்தினாலே உம்முடைய உடைகளும் உம்முடைய சரீரமும் அப்படியே தோய்த்து வெளுக்கப்பட்ட சரீரம், அதில் முங்கின சரீரம், உம்முடைய பகா பரிசுத்த சரீரம், அதனுடைய பாடுகள் எவ்வளவா இருக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் விலையேற பெற்ற தேவனே, இந்த காலங்களை எல்லாம் நீர் அறிந்து, இந்த நாட்களை எல்லாம் அறிந்து, கடந்து போகிற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்து, சிலுவையிலே இதை நினைத்து ரத்தம் சிந்தினவரே, எங்கள் பரிகாரியே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அதனாலே ஆண்டவரே, உமது வார்த்தை எங்களுக்கு காயத்தை கட்டுகிறது, உம்முடைய தொடுதல் எங்களை உயிர்ப்பிக்க செய்கிறது, உம்முடைய தொடுதல் எங்களுடைய இரத்த வெள்ளத்தின் நிலைமையிலிருந்து எங்களை தூக்கி நிறுத்தி உம்முடைய சத்தியத்தை சொல்லும்படி செய்கிறது, உமது வெறியிலே நம்பிக்கை வைக்கும்படி செய்கிறது, அதிலே இன்னும் ஆழத்துக்குள்ளே கடந்து செல்ல கிருபை செய்கிறது. அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களிலே நிலைத்திருக்க கிருபை செய்யும். உம்முடைய ஆசீர்வாதம், நியமித்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் கடந்து வர கிருபை செய்யுங்க. தேவையானவைகள் எல்லாம் சம்பூர்ணமாய் கடந்து வர ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. பொருளாதாரத்தில் கிருபை செய்யுங்க, ஆவிக்குரியபடி கிருபை செய்யுங்க, சரீர பிரகாரமான ஆரோக்கியத்துக்கும் சுகத்துக்கும் பலத்துக்கும் கிருபை செய்யுங்க, கையின் கிரியைகளுக்கும் கிருபை செய்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருடைய ஜீவனும் ஆண்டவரே வழிகளும் நடத்துதலும் உம்முடைய பார்வையிலே அருமையாய் இருப்பதாக உமது கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.